ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவுல சனி வக்ரகதி பலன்கள். இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆனார். இப்பொழுது அவர் வக்ரம் பெறுகிறார். மீனராசியிலிருந்து சற்றே பின்னோக்கி நகர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய குணம் மாறிக்கொள்ளும். அப்போ இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், 12 ராசிகளோட பலன்கள் என்ன, அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். துளாராசிக்காரர்களுக்கு ஒரு ஏக்கம், ஒரு தயக்கம், எதுவுமே வரமாட்டுது, எதுவுமே நடக்க மாட்டுது அப்படின்றது தான் ஒரு ஏமாற்றமாக இருக்கே வாழ்க்கையில். எதுவும் வாங்க முடியல, எதுவும் விற்க முடியல, இப்படி எல்லாமே அல்லல் பட்டு துயரப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி நல்ல நிலைமை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் முதல்ல கரெக்டாக இருக்கும். நம்மளால் இப்போ இந்த பணம் கைக்கு வராமல் இருக்கே, நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறோம், ஒரு பதிலே சொல்ல மாட்டுறாரு. எனக்கு வந்தால் நான் தரேன், தரமாட்டேன் நான் சொல்கிறேன், இப்படி தானே சொல்கிறாரு. இப்படி தான் நீங்கள் சலிச்சிட்டு இருந்தீங்க. அது இப்போ கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து சேரும். வருவாய் பெருகும். வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு, ஆதரவு இதெல்லாமே இருக்கும். சண்டை போட்டு இருந்தவங்க அன்பாக பேசுவாங்க, ஆதரவாக பேசுவாங்க. அதெல்லாம் மாற்றங்கள். கணவன் மனைவி உறவு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது, ஏட்டிக்கு போட்டியாக இருந்தது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இப்படி தான் இருந்தது. அது அப்படியே மாறிடுச்சு. பங்குதாரர்கள் தொழிலில், வியாபாரத்தில் உங்க கூட இருந்திருப்பாங்க, உங்களோட உழைச்சிருப்பாங்க, லாபமும் பார்த்துருப்பாங்க. நடுவில் நல்ல கெட்ட நேரம் வந்து நஷ்டத்தையும் சந்தித்து இருப்பார்கள். அப்புறம் வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க இப்போ மீண்டும் வருவாங்க. இப்போ நல்லா வரும்போது நல்லமே நடக்கும். அவர்கள் மீண்டும் வந்து இணைவர். வாழ்வாதாரம் மேம்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பயணங்களும் தொடர்ந்தபடி இருக்கும். ஒரு ஊர் போயிட்டு வந்து டக்குன்னு இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு பயணம் அமையும். ஆசைகள் படிவைகள், இடம் மாற்றத்தையுமே மாற்றிக்கொள்ளலாம். இப்போ ஒரு இடத்துல வியாபாரம் இல்லாமல் இருந்து அந்த இடம் போனால் கிடைக்கும், நம்ம கண்டிப்பாக இடத்தை மாற்றிக்கலாம். இடமாற்றத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வீர்கள். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். உங்களுடைய உறவுகள், நட்புகள் இவங்க எல்லாமே இருப்பாங்க இல்லையா, இருப்பார்கள், போவார்கள், வருவார்கள், இப்படி தான் இருக்கும். தக்க சமயத்தில் உதவி புரிவார்கள். அதுக்குள்ள பலன் தான் இப்போ வந்திருக்கு. இப்போ அவர் இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே, அவர் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி நினைப்பீங்க. டக்குன்னு அவரே செஞ்சிருவார். அதுதான் நல்ல நேரம்னு சொல்கிறது. அது இல்லாமல் சகோதர வகையிலுமே பெரியவங்க இருப்பாங்க, உங்களோட வயசில் மூத்தவங்க, பெரியவங்க. அவங்க மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். சுக்கிரன் குறிக்கிறது மகாலட்சுமி அம்சத்தை குறிக்கும். மகாலட்சுமியோட அதிதேவதை தான் சுக்கிரனுக்கு. அப்போ லக்ஷ்மிக்கு உரிய தெய்வமான சாந்த சுரூபினி தெய்வங்கள் பார்க்கறதுக்குமே கொள்ளை அழகாக இருப்பாங்க. கண் கொள்ளா பார்த்துட்டே இருக்கணும் பொழுதுப்பா. இந்த அம்மாவை பார்த்தா அப்படி தான் பேசுவோம், நம்ம நினைப்போம். கற்பகாம்பாள்னு இருப்பாங்க, காமாட்சி இருப்பாங்க, மீனாட்சி இருப்பாங்க. திருநங்கைகள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப, திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய தான தர்மங்கள் அவங்களுக்கு நீங்கள் செய்யலாம், கொடுக்கலாம். இந்த திருநங்கைகளே சில கோயிலில் இருப்பாங்க, வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த அர்ச்சகர் மாதிரி இருப்பாங்க, அது சொல்லுவாங்க. பெரும்பாலும் அவங்க அம்மன் கோயிலில் தான் இருப்பாங்க. அது இப்போ ஆடி மாதம்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட அந்த கோயிலுக்கு சென்று சாதாரணமாக அவங்க வாங்கிப்பாங்க. நீங்கள் இன்னும் அந்த கோயிலில் இருக்கவங்களுக்கு செஞ்சால் இன்னும் விசேஷம் அதிகம். கோயிலில் இருக்கிற திருநங்கைக்கு செஞ்சால் இன்னும் அதிகமாக பலன் கிடைக்கும். அவங்களுக்கு உதவியான தேவைலாம், அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளுக்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த துளாராசிக்காரங்க இந்த சனி வக்ரகதி காலத்தில். அதை முழுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனப்பூர்வமாக. அப்போ அதுலேருந்து நல்லா வந்துடுவீங்க. அதை தவிர்த்தாலோ, அந்த வாய்ப்பை வரவிடாமல் செய்தாலோ நஷ்டம் உங்களுக்கு தான். எப்பவுமே வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல ஒரு புத்திசாலிக்கு அழகு. அது இல்லாமல் இந்த வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, இதில் இப்போ ஒரு சூட்சமான பரிகாரம் சொல்லணும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனால் ரோட்டு ஓரத்தில் வண்டி போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, பிளாட்பாரத்தில் வச்சு பொருள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்ககிட்ட பொருள் வாங்குறது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உதவிகள் கூட நீங்கள் செய்யலாம், கேட்கலாம். அவங்களாம் பெரியசாக ஒன்றும் சம்பாதிக்க போகிறதில்ல. ரோட்டில் வண்டி வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, பிளாட்பாரத்தில் போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாமே இந்த தான தர்மம் செய்யும்போது இரட்டிப்பு பலன் கிடைக்கும் உங்களுக்கு.
இந்த ப்ளாட்பாத்தில் போட்டிருக்கவங்களாம் சில நேரத்தில் போல காவல்துறை வந்து எடுத்துருவாங்க. அரசாங்கத்துடைய அனுமதி கிடைக்காது சில நேரங்களில். அப்புறம் திருப்பி மீண்டும் வந்து போய் கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கி வந்து போட்டுப்பாங்க. இது ஒரு தொடர்கதையாகவே இருந்துக்கிட்டு தான் வருது. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி ஒத்தாசை பண்ணணும், தாராளம் பண்ணணும். நிறைய பேர் ப்ளாட்பாத் கடலில் போட்டிருக்கவங்களா நீங்கள் சாப்பாடு வாங்கி கூட வாங்கிப்பாங்க, தப்பு கிடையாது. அவங்களுக்கு வருமானம் வரும், ஏதோ ரொம்ப பெருசாக வருமானம் வராது. நானே கொடுத்துருக்கேன், வாங்கியிருக்காங்க, அது மாதிரிலாம் உண்டு. அப்படி வாங்கி கொடுக்கலாம், தண்ணீர் சாப்பாடு. இல்லை உங்களுக்கு வேறு மாற்று இடம் நான் காமிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குது, வாங்க, குறைச்ச வாடகை தான் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களால முடியாதனால தான் ப்ளாட்பாத்தில் கடை போட்டிருக்காங்க. வாடகை கொடுக்க முடியாது, அட்வான்ஸ் கொடுக்க முடியாது தானே. திருப்பி அவங்களுக்கு கொண்டு அது மாதிரி விட்டால் வரமாட்டாங்க. ஏதோ கொடுக்கறது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுனா பண்ணலாம். ஒரு தர வர மாதிரி கொடுங்க, அப்போ தான் வருவாங்க. அந்த மாதிரி அந்த வகையிலும் கூட நீங்கள் உதவி ஒத்தாசை பண்ணலாம். இதை துளாராசிக்காரர்கள் செய்தால் ரொம்ப விசேஷம். அதுதான் இவ்வளோ வேடிக்கை. அப்போ இதை நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இது மட்டுமல்ல, சனி பகவான் நீதித்துறைக்கு சம்மந்தப்பட்டவர், வியாபாரம் சம்மந்தப்பட்டு நீதித்துறைக்கு சம்மந்தப்பட்ட. அப்போது இலவச சட்ட உதவி நீங்கள் வக்கீலாக இருந்தால், துளாராசியில் பிறந்தவங்க இருந்தால் ஃபீஸ் வாங்காமல் ஒரு ஆலோசனை கொடுங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு. இல்லை அவங்களுக்காக வாதாடி ஜெயிச்சு கொடுங்க. இல்லை அவங்களுக்கு எதோ பணம் வர வேண்டியிருந்தால் ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களே இஷ்டப்பட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் விஷயம். இதெல்லாமே கூட தான் பரிகாரம். இதை நீங்கள் துளாராசிக்காரங்க செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வசதிகள் மேம்படும், கிடைக்காது கிடைக்கும், தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும், இந்த மாதிரி நடக்கும். அடுத்ததாக அந்த சனி வக்ரகதி பலன் சொல்லிட்டு வரனால அந்த மாற்றுத்திறனாளி கூட நீங்கள் கொடுத்து வரலாம். மாற்றுத்திறனாளி கொடுத்து வரலாம். அது இல்லாமல் சில பேர் நடக்க முடியாமல் இருப்பார்கள், அவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரலாம். ஒரே இடத்துல இருப்பாங்க, அவங்க வேறு இடம் போக முடியாது, அப்படி உடல்நிலை சூழ்நிலை எப்படி இருக்கும், அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். இல்லை என்றால் சனிக்கிழமை மட்டுமாவது செய்து வர வேண்டும். அடுத்ததாக இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெளியூர் போகலாம், வெளிநாட்டு போகலாம். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான், தொழில் மூலிமா மூலியம் போக வேண்டாம். படிப்பு சம்மந்தப்பட்ட மட்டும் போயிட்டு வரலாம். அது போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை வசதிகள் மேம்படுறதுக்கும் இழந்ததை மீண்டும் பெறுவதற்கும் ஒரு பரிகார முறை சொல்கிறேன் உங்களுக்கு. துளாராசிக்காரங்களுக்கு பைரவர் பார்த்துருப்பீங்க, அதில் சொர்ண ஆகர்ஷண பைரவர்னு இருப்பாங்க. சனிக்கு பிரீத்தியை உண்டான தெய்வமாக கூட சொல்லப்படுது பைரவரை. அதில் பைரவரில் சொர்ண ஆகர்ஷண பைரவர், அவரை வழிபட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில். அதில் ஒன்று செய்யலாம். அது நீங்கள் வழிபட்டு வரும்போது அந்த ரூபா பைசா காசெல்லாம் சொல்லுவோம், அதை அங்குள்ள ஆலய அர்ச்சகர் குருக்கள் அர்ச்சகர் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்து அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து அந்த இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும். அப்போது ஐயோ சாமிகிட்ட வச்ச காசு எப்படி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது அப்படி நினைக்கக்கூடாது. இது ஒரு தியாகம் பண்ணணும், ஒரு பரிகாரம்னு தியாகம் பண்ணணும். சாமிகிட்ட வச்ச காசு நீங்கள் கொடுத்தா அப்போ சாமி என்ன நினைக்கும், நம்மகிட்ட வச்ச காசையே அவன் இல்லாதப்பட்டவங்க கொடுக்குறான், அவங்க நல்லா இருக்கணும்னு. அப்போ இவனுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும், நல்லது பண்ணி தான் ஆகணும். அப்படி தானே ஜெயிக்கும் அந்த தெய்வம் நினைக்கும். ஏழையின் சிரிப்பில் தானே இறைவனை காண்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா. அப்போ அப்படி செய்யுங்க. இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர்கிட்ட காசு வச்சு அது கொடுத்து வந்தீங்கன்னா அவர் பெருசாக ஒன்று பெருசு கூடிய சொன்ன ஆகிட போகிறதில்ல. ஏதோ அது அவருக்கு அந்த இல்லாதப்பட்டவர் கொஞ்சம் நல்லது நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். உங்களுக்கு முக்கியமான விஷயம் நடக்க வேண்டியிருக்கும் இல்லையா, அது இன்னும் கண்டிப்பாக நடக்கும். 1க்கு 2ஆக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, ஒரு வழக்காடின்னு இருக்கீங்க, ஒரு தொகை உங்களுக்கு வர வேண்டிய நஷ்டஈடு கேட்டிருக்கீங்க, அது கேஸ் முடியாமல் இருக்குது, நீங்கள் கேட்ட தொகையை விட கம்மியாக தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, அட்வொகேட் மூலிமா திருப்பி ஒரு அப்பீல் போகலாங்க, நம்ம திருப்பி பேசலாம்,
திருப்பி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு நான் வாங்கி தரேன் அப்படின்னு தான் சொல்லுவார். இதெல்லாமே நடக்கும், இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்லிட்டு வரேன். நஷ்டஈடு தொகை அதிகமாக வரும் உங்களுக்கு. அதற்குண்டான பரிகாரமாக தான் இப்போ சொல்லி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.